السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அல் குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வந்து கடந்த வாரம் வரை ஏறத்தாழ ஆல் இம்ரானினுடைய 130 வசனங்களை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த வாரம் 131வது வசனத்திலிருந்து 160வது வசனம் வரை அதை படித்து வரும்படியும் அதில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்பதை நாம் முன்பு உங்களுக்கு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இங்க வந்து தான் போன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மார்க்க ரீதியான கல்வியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு குர்ஆன் என்பது மிக பிரதானமான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான்: வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன் ஃபஹல் மின் முதக்கிர். குர்ஆனை விளங்குவதற்கு நாம் இலகுபடுத்தி இருக்கிறோம், சிந்திப்பவர்கள் உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படிப்பட்ட மார்க்கத்தினுடைய எல்லா விதமான சட்டதிட்டங்களையும் மார்க்க அடிப்படைகளையும் கொள்கைகளையும் எதை நம்ப வேண்டும் எதை நிராகரிக்க வேண்டும் என்கிற அடிப்படை தத்துவத்தை சொல்லித் தருகிற ஆக பெரும் அற்புதமான அந்த வேதத்தில் ஆல் இம்ரானினுடைய வசனங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தில் இருந்து உண்டான கேள்விகளை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது கேள்வியாக, இன்ன காரியத்தை நீங்கள் செய்தால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த 30 வசனத்திற்கு இடைப்பட்டதில் ஒரு செய்தியை சொல்கிறான். எதை செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்? 131வது வசனத்திலிருந்து 160வது வசனம் வரை இதை செய்தால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். தக்வாதாரியாக இருந்தால் அருள் செய்யப்படுவீர்கள். வேற அது மட்டும்தான் இருக்குதா? தூதருக்கு கட்டுப்பட்டால் அப்படிங்கிறது ஒரு பதில் இருக்கு. ஆனா அது மட்டும்தானா? பெண்கள்ல இருந்து சரி. அல்லாஹ் ஆல் இம்ரானுடைய 132வது வசனத்தில் சொல்கிறான்: அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், ஒரு ரசூல தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன் உங்களுக்கு அருள் கிடைக்கும், அல்லாஹ்வால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று திருக்குர்ஆனில் ஆல் இம்ரானினுடைய 132வது வசனத்தில் அல்லாஹ் பதிவிடுகிறான். இது எந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான கருத்தை உள்ளடக்கியது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் இங்க மட்டும்தான் இருக்குங்கிறான். இந்த பரக்கத்து கிடைக்கணும், பாக்கியங்கள் கிடைக்கணும்னா அல்லாஹ் ரசூல் கிட்ட வாங்க. அல்லாஹ் ரசூலை நீங்கள் நிராகரிப்பீர்களே ஆனால், விட்டு விடுவீர்களே ஆனால், நீங்கள் எவ்வளவு பெரிய முயற்சிகளை உலகத்தில் செய்தாலும் சரி அருளை விட்டு நீங்கள் தூரமாக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கானது. எதன் பக்கம் விரையும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான்? சரி, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் எப்படிப்பட்டது? சரி, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சில காரியத்தை நோக்கி முன்னோக்கி வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் அழைக்கிறான். அதுல இந்த குறிப்பிட்ட இந்த 30 வசனங்கள்ல 2 விஷயத்தை நோக்கி அழைக்கிறான். சீக்கிரம் வாங்க, இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைக்கிற மன்னிப்பின் பக்கமும்
வானம் பூமியினுடைய பரப்பளவை விட பிரம்மாண்டமான பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே விரைந்து வாருங்கள்ங்கிறது இன்னொரு வேற வசனங்கள் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், வசாரிஉல் கைராத், நன்மைக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதுக்கு நாம முயற்சி செய்யணும், எதுல போட்டி போடணும் அப்படின்னா, ஒரு காரியத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும்னா அதுல போட்டி போடுங்க, ஒரு காரியத்தில் சொர்க்கம் கிடைக்கும்னா அதுல போட்டி போடுங்க. சூரா முத்தஃபிஃபீன் என்கிற அத்தியாயம் 83வது சூரா, அதுல ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளில் முத்திரை இடப்பட்ட மதுபானம் கொடுக்கப்படுமா. மது ஆறு ஒரு பக்கம் ஓடும், பாட்டில்ல பேக் பண்ணி அல்லாஹ் தருவான் மதுவை. எந்த மதுவை அல்லாஹ் உலகத்திலே ஹராமாக்கினானோ அந்த மதுவினுடைய இன்னும் மேலதிக இன்பத்தை அதிகப்படுத்தி சொர்க்கத்திலே அல்லாஹ் முத்திரையிடப்பட்ட மதுபானங்களில் ரஹீக்குல் மக்தூம் அப்படிங்கிறான், அதை தருவதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபல் யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடுவோர்கள் இதன் விஷயத்துல போட்டி போடுங்க. எங்க கூப்பிடுறான்ல, சொர்க்கத்துக்கு போட்டி போட்டு வா, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு போட்டி போட்டு வா, நன்மையான காரியத்திற்கு போட்டி போட்டு வா, சொர்க்கத்துல ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படின்னா அதுல போட்டி போடு, வேற எதிரையும் நீ போட்டி போடாத அப்படின்னு அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன் நமக்கு போதிப்பதை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் அந்த போட்டிக்கு பல இடத்தை நமக்கு சொல்லியும் தர்றாங்க. முதல் சஃபினுடைய நன்மையை அறிந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்வீர்கள், சீட்டு குலுக்கித்தான் போடணுங்கிற அந்த நிர்பந்தத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. பாங்கு சொல்லக்கூடியதனுடைய நன்மை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் அதற்காக சண்டை பிடிப்பீர்கள், சீட்டு குலுக்கி போட வேண்டும் என்ற நிலை உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய நன்மை தெரியாது, தெரிஞ்சா உங்க நிலைமை இப்படி ஆயிடும், சண்டையிடுவீர்கள், போட்டியிடுவீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில் நன்மைக்கு போட்டி இருந்துச்சு, பதவிக்கு போட்டி கிடையாது. எதுக்கு போட்டி கிடையாது? பதவிக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்புல ஏற்றப்பட்டாங்க. அவர் வேண்டா வெறுப்புக்கு தான் அந்த பதவி எடுத்தார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார், அவருக்கு பிடிக்கவே கிடையாது, இருந்தாலும் தலையில சுமத்திட்டாங்களேங்கிறதுக்காண்டி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சஹாபாக்கள் எத்தனையோ பேர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பொறுப்புகள் வழங்கப்பட்டது, அதை நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டார்கள். சில நபித்தோழர்கள் பொறுப்பு நோக்கி வரவே இல்லை. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி எந்த பொறுப்புலையும் வாங்கல, நான் வாங்க மாட்டேன்ட்டார் கடைசி வரை. அப்படி பொறுப்புகள் எல்லாம் வேண்டாம்னு சொன்ன இவர்கள் தான் ஒரு சில காரியத்தில் முந்தி போனாங்க. அதை நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். ஹைபர் என்கிற யுத்தம் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட முக்கியமான யுத்தங்களில் ஒன்று ஹைபர் யுத்தம், ஹிஜ்ரி 7 நடைபெறுகிறது. இந்த ஹைபர் யுத்தம் என்பதை ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்தை தொடங்குறதுக்கு முந்தின நாள் இரவு தன் தோழர்களோடு ஹைபருக்கு வெளியே நிற்கிறாங்க. அப்ப இரவு வேளையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நாளை காலை நான் ஒருவருடைய கையில இஸ்லாமிய சேனையின் கொடியை கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்ப தளபதி ரசூலுல்லாஹ் இல்ல இந்த போர்க்களத்துக்கு, நான் இன்னொருத்தர் தளபதி ஆக்குவேன், அவர் கையில் இஸ்லாமிய சேனையின் கொடியை நான் கொடுப்பேன். அவர் எப்படிப்பட்ட நபர்னா, அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவர் நேசிக்கிறார். இங்க அது மட்டும் பிரச்சனை இல்லை, அவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்கிறார்கள். அவர் கையில் அல்லாஹ் ஹைபரை வெற்றி கொள்ள வைப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்ப யாருன்னு தெரியாது. என்ன விஷயம்? நாளைக்கு காலையில ஹைபர் யுத்தத்துல யார் தளபதியாக மாற போகிறான்னு தெரியாது, வெற்றி கிடைக்க போது உறுதி ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் முன்னறிப்பு கொடுத்துட்டாங்க, நாளைக்கு ஹைபர் நமக்கு தான்ட்டாங்க. அந்த வெற்றியை கொள்ளக்கூடியதற்கு ஒருவரை அல்லாஹ்வுடைய ரசூல் தளபதி ஆக்குவாங்க. அவர் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறார், அது முக்கியம் இல்லை. அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை எல்லாரும் தான் நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவரை நேசிப்பார்கள் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, பிற்காலத்தில் அன்றைய இரவுல எங்களுக்கு தூக்கமே கிடையாதுன்ட்டாங்க. என் பேரை சொல்லுவாங்களா, சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அதுல ஒரு ஆசை போட்டி. ரசூலுல்லாஹ் மறுநாள் காலையில் வராங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்தில் செய்தி அறிவிக்கிறார்கள், நான் என் வாழ்நாள எந்த பதவிக்கு நான் அப்படி ஆசைப்பட்டது கிடையாதுங்கிறாங்க, எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லை. ரசூலுல்லாஹ் என் பேரை சொல்லி என்கிட்ட அந்த கொடியை கொடுத்துட மாட்டாங்களா, நான் எதிர்பார்த்து வந்து நிக்கிறேன். அன்றைய காலையில் எல்லா நபித்தோழர்களும் தங்களுடைய முகங்களை காட்டிக் கொண்டிருக்கிறாங்க, என் பேர் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு. இறைவன் புறத்தில் இருந்து நேசமும் இறை தூதர் புறத்தில் இருந்து நேசம் கிடைச்சிராதாங்கிற ஒரு இயக்கம் இருந்ததே, அதான் நன்மைக்கு முந்துவது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி வாருங்கள். அதே போன்று ஜன்னத்தின் அருதுக சமாவாத்து வல் அர்து, வானம் மற்றும் பூமியினுடைய பிரம்மாண்ட பரப்பளவு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த பூமி இருக்குல்ல, நம்ம பார்வைக்கு இது பெரிய உருண்டை, மிகப்பெரிய ஒரு காரியம். ஆனால் இந்த பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய பால்வெளி அண்டத்தோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தா தூசியை விட கம்மியானதா பூமி.
தூசி பெருமானம் கூட மதிப்பு பெறாது. அதை விடலாம் அந்த பூமி மாதிரிலாம் பல கோடி கோடி கணக்கான பூமி வச்சா கூட அந்த அண்ட சராசரத்தை அடைக்க முடியாது. அவ்வளவு பெரிய அளவுல விரைந்து பறந்து விரிந்த அந்த அண்ட சராசரத்தை தான் அல்லாஹ் எதுக்கு உதாரணம் சொல்றான்? சொர்க்கம் அப்படி இருக்குங்கிறான். பூமி மாதிரி சொர்க்கம், மாளிகை மாதிரி சொர்க்கம். சொர்க்கம்னா அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். அப்படி சொல்லல, வானம் பூமியை உள்ள கொண்டு வந்து வைக்க முடியுமா? அது மாதிரி இருக்கும் சொர்க்கம் அப்படிங்கிறான். அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை நோக்கியும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி நன்மை நோக்கி நீங்கள் விரையுங்கள், போட்டி போடுங்க அப்படிங்கறது அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, எதிலே இறையச்சவாதிகள் நீடிக்க மாட்டார்கள்? பாவமான காரியத்தை நீடிக்க மாட்டார்கள். சரி, அது மட்டும்தான் அந்த வார்த்தையில் வருதா? கூடுதல் ஏதாவது வார்த்தை வருதா? தவறு செய்ய மாட்டாங்க, தவறு செஞ்ச மன்னிப்பு கேட்பாங்க. எதில் அவர்கள் நீடித்து இருக்க மாட்டார்கள்? தவறில் நீடித்திருக்க மாட்டார்கள். பதில் சரிதான், ஆனா அது மட்டும் முழுமையான பதில் இல்லை. பெண்கள் இருந்து தெரிந்து கொண்டே, அதான் பதில், அதான் பதில். அதான் அல்லாஹ் இறையச்சவாதிகளுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது, வலம் யஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். ஒரு இறையச்சவாதி எப்படி இருப்பான்னா தப்பு செய்ய மாட்டான்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. இறையச்சவாதி தப்பு பண்ணுவான், தப்புன்னு தெரிஞ்சுட்டு அதில் நிக்க மாட்டான். அவன் யாரு? அவன் தான் இறையச்சவாதி. அவன் எந்த பாவம் செய்ய மாட்டான், பாவமே செய்யலன்னா வானவர்களா மாறிடுவாங்க. நபிமார்கள் இடத்தும் கூட கிடையாது. நபிமார்களை தாண்டி ஒரு படி கூடனா அது யாரு? வானவர்கள். ஒருவன் பாவமே செய்ய மாட்டான் என்றால் அவன் வானவருக்கு சமமானவன் என்று அர்த்தம். அப்படி எந்த மனுஷனும் கிடையாது. எல்லா மனிதர்களுமே கட்டாயம் பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். ஆனால் தான் செய்வது தவறுதான், பாவம்தான், குற்றம்தான் என்று தெரிந்து அவர்கள் அந்த தவறிலே நீடித்திருக்க மாட்டார்கள். இது இறையச்சவாதியினுடைய ஒரு பண்பு என்பதை சூரா ஆல் இம்ரானினுடைய 3வது அத்தியாயம் 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒரு இறையச்சவாதி என்ன பண்பு இருக்குமா? தப்பே வராதுன்னு சொல்ல, தப்பு வரும், தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து அவன் அந்த தப்பு வராது. அப்படி ஒரு நிலைக்கு அவன் மாறி விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் செஞ்ச அளவுக்கு பாவத்தை நம்ம யாரும் செய்ய முடியாது. சஹாபாக்கள் நுபுவத்தை அடையறதுக்கு, அதாவது நபி வந்த பிறகு இஸ்லாத்தை அடைவதற்கு முன்னால் அந்த சஹாபாக்கள் செஞ்ச அந்த பாவத்தை நம்ம செய்யவே முடியாது. அப்படி என்ன பண்ணாங்கன்னா குழந்தைய கொண்டாங்க. நம்ம செஞ்சோமா? செய்ய யோசிக்கவா செஞ்சோமா? கிடையாது. தனக்கு பிறந்த பச்சிலம் பிள்ளையை கூட ஈவு இரக்கமற்ற முறையில் கொலை செய்தார்கள். கொலை என்பது மக்கா வாசிகளுக்கு பொறுத்தவரை அவர்களுக்கு அது பொருட்டே கிடையாது. அது சாதாரண ஒரு விஷயம். ஒரு எலியை கொள்ற மாதிரி, பள்ளியை கொள்ற மாதிரி தான் கொலை பண்றது. எந்த அளவிற்கு அவங்களுக்கு வெஞ்சன்ஸ், அந்த பகை உணர்வு இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கொன்னுட்டார், இந்த காரியத்தை அப்படியே பரம்பரை கடத்துவாங்க. அவன் குடும்பத்துல ஒரு ஆளை கொல்லணும்டா, விட்டுறாத. கொன்னவன் செத்துட்டான், அவனுக்கு புள்ள பிறந்து 10 தலைமுறை ஓடிவிட்டது. 10 தலைமுறை என்ன அர்த்தம் தெரியுமா? 300 வருஷம் தாண்டிருச்சு. இவனுக்கு மறுபடியும் ஏதோ வசியத்தை செய்வாங்க. வாப்பா இறக்கும்போது வசியத்தை பண்ணுவார்ல, எனக்கு அந்த சொத்து இருக்குது, கடன் இருக்குது, அந்த வீட்டுல ஒருத்தனை கொல்லணும், மறந்துடாத, குடும்ப தலைவனை போட்டு தள்ளணும், இப்படி பேசுவாங்களாம். இப்படி பரம்பரையாக இந்த பகை உணர்வை வளர்த்து கடைசியாக அங்க ஒருத்தரை கொன்னே ஆகணும். அப்படி ஒரு பகை உணர்வோடு வாழ்ந்தவர்கள் அன்றைய கால சஹாபாக்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் இந்த மதுவெல்லாம் அருந்துறாங்களே இன்னைக்குள்ள மக்கள், என்ன அருந்துறாங்க? ஒண்ணும் கிடையாது. அன்றைக்கு அந்த மக்கா காஃபியர்கள் அருந்தியது, சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் அருந்தியதுனா அது பக்கத்துல நிக்கவே முடியாது. வீட்டில் அதை காய்ச்சுவார்கள். அதையே பிரதானமான குடிபானமாக பருகி கொண்டிருந்தவர்கள் அந்த அன்றைய கால மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால். இவ்வளவு காரியம் நடந்துச்சு. கொலை, கொள்ள, எல்லா விதமான அநியாயகரமான காரியம். நீ யோசிச்சு பாருங்க, மக்கா நகரத்துக்குள்ள ஒரு கொடி கட்டி விடப்படுமா வீடுகள்ல? மக்கா நகரத்துக்குள்ள சில வீடுகளை கொடி பறக்கும். இப்ப இன்னைக்கு தெருக்கல்ல பார்க்கலாம், கொடியெல்லாம் பறக்கும், இன்னென்ன கட்சிக்காரங்க கொடி அப்படின்னு காட்டும். மக்கா நகரத்துக்குள்ள நுபுவத்து வருவதற்கு முன்னால், நபித்துவம் வருவதற்கு முன்னால் வீடுகள்ல சில வீடுகள்ல கொடி இருக்குமா? என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வீடு விபச்சாரியினுடைய வீடு, விலை மாதுகள்.
யாருனாலும் போய் அந்த பெண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம் காசுக்கு அல்லது இனாமாக, அப்படிலாம் கூட சில வழிமுறைகள் இருந்தது. இப்ப விபச்சாரத்தை இதை விட ஒருத்த மோசமா செய்ய முடியுமா? அப்படி நடந்தது. எல்லா விதமான தவறுகளிலும் பாவத்திலும் ஈடுபட்ட அந்த மக்கள் தான் இது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அதன் வாடகை கூட நுகராம மாறிட்டாங்க. இப்படி ஒருத்தனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. இவ்வளவு தெளிவான ஒரு மாற்றம் இருக்குல்ல, இது யூகிக்கவே முடியாது. இப்படி ஒருத்தன் நடக்க முடியுமா? இந்த செயின் ஸ்மோக்கர்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சங்கிலி தொடராக புகைப்பிடிப்பது பழக்கம் இருக்கும். ஒன்னு பத்த வச்சு அது அணைஞ்ச உடனே இன்னொன்னு பத்த வைப்பாங்க. இவன் தான் செயின் ஸ்மோக்கர். அடுத்தடுத்து இப்படி பழக்கத்துல இருக்கும். இவன் விடவே மாட்டான். இவனை நீங்க என்னத்தை சொல்லி மாத்த முடியாது. அல்லாம நாடி உள்ளத்தை புரட்டினா உண்டு. இவனை எல்லாம் லேசா நீங்க மாத்த முடியாது. சில குடிகாரர்கள் உண்டு. அவனுக்கு அன்னைக்கு நாள் குடிக்கிறான கை கால்லாம் பரத்தம் எடுத்துரும், நடுக்கம்லாம் வந்துடும். அவனுக்கு என்னலாமோ தோணும். அவன் தாயை கூட கொள்ளுகிற இடத்துக்கு வருவான், அந்த பொருளாதாரத்துக்கு. இவனெல்லாம் திருத்த முடியாது. இன்ன நிலையில வாழ்ந்தவங்க அந்த மக்கள். மதுவாக இருந்தாலும், விபச்சாரமாக இருந்தாலும், பொருளாதார கொள்ளையடிப்பதாக இருந்தாலும், குழந்தைகளை கொள்ளுவதாக இருந்தாலும், எல்லா அநியாயத்திலும் கொடி கட்டி பறந்தவர்கள். அதனால தான் அந்த காலத்துக்கு பேரு ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால மக்கள் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ஜாகிலியத்து மக்கள். அல்லாஹ் சொல்கிறான், சஃபா ஹுஃபரத்தி மினன்னார், நரக விளிம்புல இருந்தீங்க, உன்னை நான் காப்பாத்தினேங்க. அவ்வளவு மோசமான மக்கள் இவ்வளவு பரிசுத்தமா மாற முடியுமா? இது எந்த அளவுக்கு பரிசுத்தமா மாறினாங்க தெரியுமில்ல? இனி உலகத்துல இவர்களை போன்ற ஒரு கூட்டம் வராதுங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. இனி உலகத்துல கியாமத் நாள் வரை வரட்டும். நீ சிறுபிள்ளையிலிருந்து ஒரு ஆளை வளர்த்தாலும் சரி, அந்த அபூபக்கரை, அந்த உமரை, அந்த உஸ்மானை, அந்த அலியை, அந்த தல்ஹா பின் உபைதுல்லாவை, அந்த சஹாபாக்களை, அந்த முஹாஜிர்களை, அந்த அன்சாரிகளை போன்று ஒரு நபரை இந்த உலகம் பெற்றெடுக்காது. அவ்வளவு ஒரு குவாலிட்டியான ஒரு கூட்டமாக அவர்கள் மாறினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹைருக்கும் கர்னி, உலகத்திலேயே என் உம்மத்தில் தலை சிறந்த தலைமுறையினர்கள் என் தலைமுறையினாங்க. சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், இவர்களுக்கு பிறகு அடுத்துள்ளவர்கள், அவர்களுக்கு பிறகு அடுத்துள்ளவர்கள் நாங்கள். அவ்வளவு பெரிய தலை சிறந்த மக்களாக அவர்கள் மாறினார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்துல இரையச்சம் என்பது வந்ததுதான் காரணம். வேறு எதுவுமே காரணம் கிடையாது. நபி மேல கொண்ட முஹப்பத் தான் அவங்க மது விட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. நபி மேல கொண்ட முஹப்பத்து அல்லது வழிபாட்டின் மீது கொண்டிருந்த ஆர்வம், இது எல்லாத்தையும் விட அவர்களுக்கு எது இருந்தது? உள்ளத்துல இருந்த இரையச்சம். அதான் அல்லாஹ் சொல்கிறான், வலம் யஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். இரையச்சவாதிகள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பது அல்ல, செய்வார்கள். தவறுன்னு தெரிஞ்சதுன்னா அதுல அவன் நீடித்திருக்க மாட்டான். அடே தப்பு தானே, ஏன் செய்யணும், உடனே விட்டுருவான். அதுல தயவதாட்சனை பார்க்க மாட்டான். அந்த தவறை விடுவதனால நமக்கு பின்விளைவு என்ன வரும் யோசிக்கவே மாட்டான். இது யாருடைய பண்பு? இரையச்சவாதியின் பண்பு. இப்ப சில மக்களை நீங்க பார்க்கலாம், வட்டி தொழில் செய்வாங்க, மோசடியான காரியத்தில் ஈடுபடுவாங்க. ஏதோ நாணயமற்ற பல வியாபாரங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இது தப்பு அப்படின்னா அவனும் ஈமான் கொண்டவன், அவன் காஃபிர் கிடையாது, ஈமான் கொண்டவன். விடலாம் பாய், விட்டா என் பொண்டாடி பிள்ளை நடுத்தரில் வந்து நிற்கும். அவன் இந்த தீமையை விட்டா இதனால ஏற்படுகிற உலக விளைவை பார்க்கிறான். இந்த தீமையை செஞ்சா ஏற்படுகிற மறுமை விளைவை அவன் பார்க்கல. இரையச்சவாதி மறுமை விளைவை பார்ப்பார்கள். துன்யாவின் மீது ஆசைப்படுகிற இரையச்சம் அற்றவர்கள் அல்லது குறைந்தவர்கள் உலக விளைவை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் யார்கிட்ட உட்கார்ந்து சொல்யூஷன் சொன்னதே கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க, சமுதாயத்துல ஒரு பழக்கம் இந்த ஊர்ல கிடையாது, மற்ற ஊர்கள்ல இஸ்லாமிய பெண்கள்கிட்ட, குறிப்பா திருநெல்வேலி பக்கத்துல உண்டு. பீடி சுத்துவாங்க. பீடி சுத்துறதுங்கிறது ஒரு கலாச்சாரம். பீடி தெரியுமில்ல, சிகரெட்டு பீடின்னு. அந்த பீடி இன்னைக்கும் சமுதாய மக்கள்ல கடைபிடிக்கப்படுது. அதை சுற்றி கொடுக்கிறது யாரா இருக்கும்னா அதை தயாரித்து கொடுப்பது பெண்கள், வீட்டுல இருந்து தயாரிப்பாங்க. இதை செய்யறதுல பெரும்பாலும் முஸ்லிம் பெண்கள் இருக்கிறாங்க. மேலப்பாளையம் மற்ற இஸ்லாமிய பகுதிகளில் முஸ்லிம் பெண்கள் செய்யறாங்க. இவங்கள்ட்ட போய் மார்க்க பிரச்சாரம் பண்ணி இது செய்யாத அப்படின்னா அதை தடுக்கிற இடத்துல மார்க்க அறிஞர்கள் இருப்பாங்க. ஏன்? அவ பீடி சுத்தி தான் அவன் பிள்ளை வெளிநாட்டுக்கு படிக்க வச்சா தெரியுமா? அவ பீடி சுத்தி தான் வீட்டை கட்டினா தெரியுமா? அவ பீடி சுத்தி தான் அவளுடைய குடும்பத்தில் தன் பிள்ளையை வளர்த்து கரை சேர்த்தா தெரியுமா? மார்க்க அறிஞர்கள் அதற்கு வாதம் கற்பிப்பார்கள். எப்படி சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்கன்னா, தப்புதான், கொஞ்சம் சீக்கிரத்தில் விட்டுருங்க, இது இரையச்சவாதின் பேச்சா இருக்காது. ஆனா அதனால எவ்வளவு லாபம் கிடைக்கட்டும், என்ன லாபம் கிடைச்சாலும் அது தேவை கிடையாது. ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கலாமா இல்லையா, மக்கா நகரத்தை விட்டு போயிடக்கூடாது. எவ்வளவு லாபம் தெரியுமா? ஹஜ் உம்ராக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும் போர் நடந்துச்சாங்க. 13 வருஷம் ரசூலுல்லாஹ் மக்கா இருந்தாங்க. யுத்தம் நடந்துச்சா? நடக்கல. போன உடனே யுத்தம் நடக்குது, அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சிருக்கலாம், இங்க இருந்தா 1-2 பேரை கொல்றான், போனா மொத்த பேரையும் கொன்றுவான், நம்ம இங்கே இருப்போம் நினைச்சிருக்கலாம்ல. ரசூலுல்லாஹ்
எந்த ஒரு பின் விளைவை பற்றி யோசிக்காத நபர். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டால் அந்த கட்டளையினால் ஏற்படுகிற நன்மை மட்டும்தான் கருத்தில் கொள்வார்களே தவிர அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பற்றி யோசனையே கிடையாது. நம்மள நிறைய மக்கள் சில தவறுகளை செய்வோம், அது மறைமுகமாக செய்வோம், சிலதை வெளிப்படையாக செய்வோம். அதை விடணுங்கிற நிலை வரும்போது நம்ம எப்படி காரணம் சொல்லுவோம்னா, இதை விட்டா என் நிலைமை என்ன, என் குடும்ப சூழ்நிலை என்ன, என் என்னுடைய மற்ற நிலைகள்லாம் பாதிக்கப்படுமே, கமிட்மெண்ட்ஸ் இருக்குமே அப்படிமா. வட்டி தொழில் பண்ணுவான், ஏராளமான கடன் வாங்கி வச்சிருப்பான். இதை விட்டா என் கடன்ல என்ன ஆகும், என்ன ஆனாலும் சரி நான் விட்டுத்தான் ஆவேன் என்றால் அவன் இறையச்சவாதி. இல்ல, என்னால் உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளை நான் நினைக்கிறேன் என்றால் அவன் இறையச்சம் என்கிற அந்த வட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய இடத்தில் இருக்கிறான் என்பதை இந்த வசனங்கள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. இறையச்சவாதிகள் தவறு செய்த உடனே செய்கிற காரியம் என்ன? அல்லாஹ்வை அல்லாஹ்வை நினைப்பார்கள், பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள். இந்த இறையச்சவாதிகள் பொதுவாக பாவம் செய்யக்கூடிய மக்கள் பாவம் செய்த உடனே அவர்களுடைய மனநிலை எப்படி கொண்டு போன, இறையச்சம் உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இங்கிருந்த உடையுது. எல்லாரும் தப்பு செய்வான். இறையச்சவாதின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? உடனே அந்த தப்புல அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கொண்டு வந்து கோரிக்கை வச்சிருவான். யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன், நான் கண்டிப்பா உன்கிட்ட ஒரு நாள் மாட்டுவேன், அந்த நாள்ல நீ இது குறித்து விசாரிப்ப, விசாரணையில நீ என்ன மன்னிக்கணும்னா அல்லாஹ் இப்பவே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிற அடியாறுகளாக இறையச்சவாதிகள் இருப்பார்கள். இந்த இறையச்சம் அற்றவர்களுடைய சிந்தனை எப்படி நம்ம போகும்? அதான் பாவம் பண்ணிட்டு இல்ல. உலகத்துல ஒரு தத்துவம் உண்டு, ஒரு கொலை பண்ணாலும் சரி 100 கொலை பண்ணாலும் சரி தூக்கு தண்டனை ஒண்ணுதான், அப்படிதானே? இப்படி பேசுவாங்க. ஒரு திருட்டு பண்ணாலும் 1000 திருட்டு பண்ணாலும் அவன் ஃப்ராடு 420. ஒரே ஒரு திருட்டு பண்ணிருக்கிறான் 420 இல்ல 210 அப்படின்னு சொல்ல போறாங்க, பாதினா சொல்ல போறாங்க 210 கிடையாது. நீ ஒரு திருட்டு பண்ணு, 1000 திருட்டு பண்ணு, நீ ஒரு 420 தான், நீ ஒரு ஏமாற்று பேர்வழி தான், நீ ஒரு மோசடிக்காரன் தான், இப்படிதானே சொல்லுவாங்க. இந்த பாவம் செய்பவர்களுடைய புத்தியில இப்படி ஒரு எண்ணம் வரும். அதான் செஞ்சிட்டோம், ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, காரி துப்பிட்டான், எல்லாம் நடந்துருச்சா இல்லையா? நடந்துருச்சு, எதுக்கு விடணும், அவன் காரி துப்பிட்டானே, நம்ம இதை தொடர்ச்சியா செய்வோங்கிற இடத்துல மக்களினுடைய அந்த பார்வையை தனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மீண்டும் பாவத்தை நோக்கி செல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இவர்கள் யாரு கிடையாதான்? இவர்கள் இறையச்சவாதிகள் கிடையாது. தனக்கு ஏற்பட்ட அந்த தீமையினால், பாவத்தினால் அது மறுமையில பாதிப்பை தருமோ என்று உணர்ந்து உடனே அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி வருந்தி அல்லாஹ்வை நினைவு கூறுவார்களே, அவர்கள் இறையச்சவாதி என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ஆல் இம்ரானினுடைய 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا. இந்த இறையச்சவாதிகள் வெட்கக்கேடான காரியத்தில் ஈடுபட்டாலோ தீமையை செய்தாலோ உடனே அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள். ஃபஸ்தக்ஃபரு லி துனுபிஹிம், உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவன் பாவத்தை மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல கேட்கிறான். எனவே இந்த பாவம் செய்த உடனே, அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தீமைக்கு பின்னாடி உடனே நன்மையை செய்யுங்க. ரசூலுல்லாஹ் என்ன காட்டி தராங்க? தீமை செய்யக்கூடாது, இறையச்சவாதி பண்ண மாட்டான், ஒருவேளை பண்ணிட்டானா நீங்க உடனே மன்னிப்பு தேடிருங்க, அது அந்த தீமைக்கான பரிகாரம். உடனே நன்மைகளை செய்யுங்க. ஒரு பாவம் செய்த உடனே என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. நம்மால் இதை வேற விதமாக புரிந்து கொள்ளக்கூடாது. போய் ஒரு 50,000 திருடிட்டு வந்துடுறது, 20,000 சதக்கா கொடுத்துறது, தீமைக்கு பின்னால் நன்மை இல்லையா அப்படின்னு. இது அது கிடையாது. மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு அநியாயம் செய்து விட்டால் சம்பந்தப்பட்டவர்கிட்ட அதற்குரிய பரிகாரத்தை நீங்கள் பெறாமல், மன்னிப்பை பெறாமல் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான், அது வேற. துன்யாவில் நீங்கள், அதாவது அல்லாஹ்வுக்கே உரித்தான சில காரியங்களில் அவனுடைய வரம்புகளை மீறி நடக்கக்கூடிய தவறுகளில் நீங்கள் செய்து அதை மன வருத்தப்படுவீர்களே, ஆனால் அதை தொடர்ந்து ஒரு நன்மை செஞ்சிருங்க. எதையாவது ஒரு நன்மையை நீங்கள் முற்படுத்தி விடுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டித்தரக்கூடியதை தெரிந்து கொள்ள முடியுது. எனவே பாவம் செய்யக்கூடாது, செய்து விடுவோமே ஆனால் உடனே மன்னிப்பு தேடி திருந்துகிற ஒரு மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நமது உள்ளத்தை இறுக வச்சுட்டோன்னு வைங்களேன், அது திரும்பி அந்த பாவத்தில் இருந்து விலகுகிற மனநிலை நோக்கி வராது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் தொடர்ச்சியாக 3 ஜும்மாக்களை விடுகிறாரோ அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் அலட்சியத்திற்கான முத்திரை குத்துறான். ஒரு ஜும்மா போகுது, இப்ப உள்ள குத்தணும். ஒரு ஜும்மா போயிடுச்சு, எவ்வளவு முக்கியமானது, வேலை பொழப்பு முக்கியம் தான், ஆனா அதை விட ஜும்மா முக்கியம் இல்லையா?
அப்படின்னு அவன் ஜும்மாக்கு வந்திருக்கணும். ரெண்டாவது ஜும்மாவுக்காவது வந்திருக்கணும். மூணாவது ஜும்மாவுக்காவது வந்திருக்கணும். ஜும்மா விட்டுட்டான், ரெண்டாவதுக்கு வா. ரெண்டாவது விட்டுட்ட, மூணாவதுக்கும் வா. மூணாவதும் வரல அப்படின்னா இவன் எங்க நோக்கி போய்கிட்டு இருக்கான் தெரியுதா? போனா போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இந்த சிந்தனைக்கு அல்லாஹ் என்ன செய்வானா? அலட்சியத்திற்கான முத்திரை இட்டு விடுவான். என்ன அர்த்தம்? அடுத்து இவன் எதையுமே கேர்ஃபுல்லா பார்க்கவே மாட்டான். எந்த மார்க்க செய்தியும் சரி, அதை உளப்பூர்வமாக பரிசவிக்க கூடிய அந்த உள் உணர்வோடு அந்த மார்க்கத்தை அவன் அணுக மாட்டான். எல்லாத்தையும் அலட்சிய போக்கு, அப்படி ஒரு இடத்துக்கு போயிருவான் அப்படின்னு நாங்க சொல்லலாம். எனவே தவறு செய்த உடனே அல்லாஹ்வை நினைத்து மன்றாடி பாவ மன்னிப்பு தேடி அதிலிருந்து மீளுகிற இடத்தில் இருக்க வேண்டும். அதனால் தான் அதற்கு பேர் தௌபான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்துல பாவ மன்னிப்பு ரெண்டு விதமான வார்த்தையில சொல்லுது. ஒன்னு இஸ்திக்ஃபார், இன்னொன்று தௌபா. இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு தெரியுமா? இருக்காது. இஸ்திக்ஃபார்னா என்ன, தௌபானா என்ன? இஸ்திக்ஃபார்னா தெரியல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க. நம்ம தொழுகைக்கு பின்னாடி சொல்லுவோம், சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா வருது, அது இஸ்திக்ஃபார். தௌபான்னு வேற நம்ம சொல்லுவோம். தௌபானா என்ன, இஸ்திக்ஃபார்னா என்ன? மீண்டும் செய்யாமல் இருக்கிறது பேர் என்னது? சரி சரி. அப்ப இஸ்திக்ஃபார்னா தொலைக்கு பின்னாடி கேட்கிற பேர் தான் இஸ்திக்ஃபாரா? இதுலயே அல்லாஹ் சொல்றானே, ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்கள் பாவங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள் வருது. இஸ்திக்ஃபார்னா என்ன, தௌபானா என்ன? சரி. இஸ்திக்ஃபார் என்றால் செய்த தவறுக்கு அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பேர் இஸ்திக்ஃபார். நம்ம ஒரு நாளைக்கு 100 முறை சொல்ற அஸ்தக்ஃபிருல்லாஹ், தொழுகைக்கு பிறகு சொல்கிற 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், ரசூலுல்லாஹ் 70 முறை சொன்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது எல்லாம் இந்த இஸ்திக்ஃபார். தௌபானா இனி செய்யவே மாட்டேங்கிற வாக்குறுதியும் சேர்த்து கொடுப்பதற்கு பேர் தௌபா. எல்லாம் நான் வட்டி வாங்கி விட்டேன், மது அருந்து விட்டேன், இன்னும் நான் பாவத்தை செஞ்சுட்டேன், அல்லாஹ் இனிமேல் இந்த தவறுகளை நான் செய்யவே மாட்டேன்னு மனம் திருந்தி வருந்தி அந்த பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி மீள்வோமே, அதுக்கு பேர் தௌபா. எனவே இஸ்திக்ஃபார் என்பது செய்த தவறுக்கு மன்னிப்பு தேடுவது. தௌபா என்பது இனிமேல் அந்த தவறின் பக்கம் தலவச்சு கூட படுக்க மாட்டேன் என்று திருந்தி திருந்தி அல்லாஹ்வை நோக்கி வருவதற்கு பேர் தௌபா என்று மார்க்கம் சொல்கிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கான கேள்வி. இது யார் உயர்ந்தவர்கள்? நீங்க தான் உயர்ந்தவங்க. நம்ம யாரு? யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றோம்? அதுல உயர்ந்தவர்கள் வரல. நன்மை செய்பவர்களை விரும்புகிறேன், அது வேற வசனம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இறைவனை இல்ல, அப்படி வசனம் வருதா? நீங்க சொன்ன கருத்து உண்மை, அது மறுக்கிறதே கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவங்க தான் உயர்ந்தவங்க, அது மாற்றமே கிடையாது. வசனத்தில் வர்றது. சரி, பெண்கள்ல சரி, மனம் தளராதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். சரி, ஈமான் கொண்டா உயர்ந்துருவீங்கன்ட்டான் அல்லாஹ். இதான் வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஹீனு வலா தஹீனு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் தளர்ந்து போய் விடாதீர்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அறிவுரை கொடுக்கிறான். இது சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்னதில்லை, முழு உம்மத்துக்கும் சேர்த்து சொன்ன வார்த்தை. சஹாபாக்களுடைய மனநிலை எங்க போகும் அப்படின்னா, பொதுவா எல்லா மக்களுடைய மனநிலை தோல்வியையும் பாதிப்பையும் சந்திக்கும் போது நம்ம ஹக்கில தான் இருக்கிறோமா அப்படிங்கிற எண்ணம் வரும். நீங்க உலகத்திலே யோசிச்சு பாருங்களேன், சத்தியமா இருக்க நம்ம சொல்றோம். எந்த அளவுக்கு சத்தியமா இருக்கும்? ஹுவல்லதி, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை ஏனைய மார்க்கத்தை விட மேலோங்க வைத்திருக்கிறான். அப்படிதான் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப ஏனைய மார்க்கத்தை விட மேன்மையான மார்க்கம்னா நம்ம ஏன் அடிப்படணும்? நம்மகிட்ட ஆட்சி இருக்கணும், நம்மகிட்ட அதிகாரம் இருக்கணும், நம்ம மக்களை ஆளுமை செய்யணும், சிறந்த ஒரு வாழ்வை வாழணும், நிம்மதி பெருமூச்சு விடணும், கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நடக்கணுமா இல்லையா? இது எதுவுமே நமக்கு நடக்கல. நம்ம தான் யாரு? சத்தியத்தில் இருக்கிறோம் நம்ம சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இதே மாதிரி ஒரு நிலை ஒன்று நடக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6. ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் உம்ரா செய்வதற்காக ஏறத்தாழ 1500 பேர் அணி திரண்டு உம்ராவை நோக்கி வருகிறார்கள்.
வரக்கூடிய நேரத்தில் ஹுதைபியா என்ற இடத்துல மக்கா காஃபிர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்ப ஒப்பந்தத்தை கொண்டு வரக்கூடிய சுஹைல் என்று அழைக்கப்படுகிற காஃபிர், பிற்காலத்தில் அவர் சஹாபி. பிற்காலத்தில் அவர் யாரு? சஹாபி. அப்ப அவர் காஃபிர். பல பேச்சுவார்த்தை நடந்துச்சு. கடைசியா சுஹைல் வராரு. அவர் சில டிமாண்ட் வைக்கிறார். இதான் ஒப்பந்தம். நீங்க உம்ரா செய்ய வரணும்னா என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா? அடுத்த 10 வருஷத்துக்கு நமக்குள்ள போர் கிடையாது. இது ஒரு ஒப்பந்தம். நீங்க மக்காக்குள்ள வரதா இருந்தா 3 நாள் தான் தங்கணும். இது 2வது ஒப்பந்தம். நீங்க ஆயுதம் கொண்டு வரக்கூடாது, நாங்க ஆயுதம் வச்சிருப்போம். இது 3வது ஒப்பந்தம். இந்த வருஷம் பண்ணக்கூடாது, அடுத்த வருஷம் தான் பண்ணணும். இது 4வது ஒப்பந்தம். வந்தவங்களை திரும்பி போங்கிறாங்க. அடுத்த வருஷம் வந்து 3 நாள் தங்குங்கிறாங்க. ஆயுதத்தை நீங்க வைக்க கூடாது, நாங்க வச்சிருப்போங்கிறாங்க. எங்கள்ல இருந்து யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு உங்கள்கிட்ட வந்தா திருப்பி அனுப்பிடணும். உங்கள்ல இருந்து யாராவது எங்க ஊருக்கு வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம். எல்லாமே முஸ்லிம்களுக்கு விரோதமான வார்த்தை. இது 1வது. நபிக்கு சஹாபாக்களுக்கு சாதகமா ஒண்ணு இருக்குதான் பாருங்க. ஒண்ணு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் பண்ணிக்கப்ப அந்த வருஷம் உம்ரா பண்ணிட்டு போங்கன்னா சொல்லணுமா இல்லையா? கிடையாது. எல்லாமே விரோதமான ஒப்பந்தத்தை செய்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? உடனே அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கையெழுத்து இடுறாங்கன்னா முத்திரையிடப்பட்ட மோதிரத்தினால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மோதிரத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் முத்திரையிடுறாங்க. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய கையெழுத்து. உடனே இது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான ஒரு அதிருப்தி. இது உமருக்கு மட்டும் இல்ல, ஏராளமான நபித்தோழர்களுக்கு. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க உண்மையிலே தூதர் தானான்னு கேட்டார். எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா அது? ஆனா உமர் வந்து என்னன்னா, தன் மன வேதனையில என்ன பேசன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ் அதை உணர்றாங்க. அதை உணர்ந்ததுனால இந்த வார்த்தையினுடைய கணத்தை உமருக்கு புரிய வைக்கல. சரி, ஓகே, சொல்லிக்கங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வின் தூதர் தானா? ஆமா, நான் தூதர் தான். நம்ம உண்மையிலே ஹக்லையும் அவர்கள் பாத்திலையும் இருக்கிறது உண்மைதானா? ஆமா, உண்மைதான். அதுல என்ன மாற்றம் இருக்கு? உண்மைதான். நீங்க தானே சொன்னீங்க உம்ராவுக்கு போவோன்னு. ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, இந்த வருஷம் போவோம்னு நான் சொன்னேனா? போவோம். கண்டிப்பா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம இப்போ ஒப்பந்தம் போட்டுட்டோம், திரும்பி வந்துருங்க. இதே வார்த்தையை போய் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பதிலத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த தளர்ந்துறாங்க, மனக்கவலை ஏற்படுது. தொடர்ச்சியான வேதனைகளும் கஷ்டத்தையும் அனுபவிக்கும் போது எவ்வளவு பெரிய ஈமானிய உறுதி கொண்ட மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு தளர்வு வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது அல்லாஹ் கொடுக்கிற அறிவுரை என்ன? வலா தஹீனு வலா தஹ்ஸனு, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் உயர்ந்தவர்கள். வெற்றி கிடைக்கும், கடைசியில் கிடைக்கும். யாருக்குமே அல்லாஹ் முதல்ல கொடுத்ததே கிடையாது வெற்றியை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் தௌஹீத சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் வெற்றி கொடுத்தானா? கிடையாது. கல்லால் அடிப்பேங்கிறாங்க, பைத்தியக்காரர்னாங்க, நெருப்புல தூக்கி எரிஞ்சாங்க, சமுதாயத்தை விட்டு வேற இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை. கடைசியில ஒரு நாள் வெற்றி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட போனாங்க. போன உடனே வெற்றியா? கிடையாது. அவன் மறுக்கிறான், மறுபடியும் பெருமை கொள்கிறான், கர்வம் கொள்கிறான், போட்டி ஏற்படுத்துகிறான். 40 இரவு கிடக்குது. கடலுக்கு வரை வந்த பிறகுதான் அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, ஃபிரௌனுக்கு தோல்வி கிடைக்கிறது. எல்லா சம்பவத்தையும் நீங்க எடுங்க, கடைசியில தான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். உடனே வேணும் அப்படின்னா இதை சொர்க்கமா மாறிடுமே. என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான், எல்லாம் நான் ஈமான் கொண்டேன்னு அடிச்சிட்டான், உடனே அவனை அழிச்சிரு, என்ன காப்பாத்து அப்படின்னா உடனே அல்லாஹ் காப்பாத்தி அவனை அழிச்சிட்டானே, இது சொர்க்கமா மாறிடுமே. இது எப்படி துன்யாவா இருக்கும்? இங்க சோதிக்கப்படுவதற்கு வழி இல்லாமலே போயிருமா இல்லையா? அப்ப அல்லாஹ் அதனால சொல்றான், சோதனை வரும், நீ என்ன செய்யாத, தளர்ந்து போயிடாத, கவலைப்படாத. நீ ஈமான் கொண்டிருக்கே இல்லையா? அல்லாஹ்வை, ரசூல, வேதத்தை, மறுமையை நம்பியிருக்கே இல்லையா? நம்பி இருக்கிற, அப்ப நீ கண்டிப்பா ஜெயிப்ப, கவலைப்படாதன்ட்டான். இது அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி. இந்த வாக்குறுதி அப்பப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நினைத்து பார்க்க வேண்டிய. உண்மையில் திருக்குறான்ல சில மந்திர சொற்கள் இருக்கு. மந்திர சொல்ல என்னது? திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்கிற சொல்லு கிடையாது. அதுல அவ்வளவு ஆழமான அர்த்தத்தை வைத்து சில வார்த்தைகளை, வாக்கியங்களை அல்லாஹ் சொல்றான். அதை நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு அவ்வளவு பெரிய பூஸ்டா இருக்கும். இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன்ங்கறான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். நீங்க பொறுமையா இருக்கும்போது நினைச்சு பாருங்க, பக்கத்துல அவன் நிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அது என் கூட நிக்கிறான். ஏன்னா வீட்டுல ஒருத்தவங்க மௌத் ஆயிட்டாங்க, ஒரு நஷ்டமோ கவலையோ நோயோ வந்துருச்சு, பக்கத்துல அவன் நிக்கிறான். நான் அங்க பயப்படணும், நஷ்டத்தை நாளைக்கு லேசா மாத்துவோம் அப்படின்னு அவன் வாக்குறுதி கொடுக்கறான். இதெல்லாம் மிகப்பெரிய மன அமைதிக்குரிய வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தையாகத்தான் நல்லா சொல்றான், நீ கவலையே படாத, ஈமான் கொண்டுட்டே இல்லையா? கொண்டுட்டேன், நீ வெற்றி பெறுவ கண்டிப்பா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனிலே வாக்குறுதி அளிக்கக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு, எதை மக்கள் மத்தியில் சுழல விடுவதாக அல்லாஹ் சொல்கிறான்? எப்படி அந்த வார்த்தை வருகிறது?
சரி, இல்ல அந்த வசனம் இல்ல. எதை மக்கள் மத்தியில் சுழல விடுவதாக அல்லாஹ் சொல்கிறான்? அது கரெக்டான அந்த வாசகம். பெண் ஆண்கள் சரி, அதாவது சுழல விடுவது எது? அதான் கேள்வியே. எதை அல்லாஹ் சுழல விடுகிறான்? வெற்றியை சுழல விடுகிறானா? துன்பத்தை சுழல விடுகிறான். சரி, சரி, இது எல்லாமே நீங்க சொன்னது அந்த வசனத்துல இருக்குது. ஆனா கருத்து வார்த்தை வரல. சரி, நான் வசனத்தை சொல்லிடுறேன். ஒத்தில்கல் ஐயாமுன் நுதாவிலுகா பைனன்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் காலத்தை நாம் சுழல விடுகிறோம் அப்படிங்கிறான். இந்த வார்த்தையில ஒரு சில பேர் சொல்லி இருக்கலாம், அது கரெக்டா கடைசி வரைக்கும் நிக்கல. இல்ல அதான் நான் சொன்னேன், சொல்லி இருக்கலாம், கடைசி வரைக்கும் நிலையா நிக்கணும்ல, டக்கு டக்குன்னு வார்த்தையை மாத்திரக்கூடாது. இல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் கால சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழல விடுகிறோம் அப்படிங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த பொருளுமே மேல இருக்காதுங்கிறான். இது ஒரு சக்கரம் மாதிரி. எந்த காரியமே நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க மேலேயே இருக்க மாட்டீங்க. எங்க வருவீங்க? ஒரு நாள் கண்டிப்பா கீழே வருவீங்க. கீழே இருக்கிற எவனும் நிரந்தரமா கீழே இருக்க மாட்டான். கண்டிப்பா ஒரு நாள் மேல வந்துருவான். அது எல்லா அடிப்படைக்கும் பொருந்தும். இது ஈமானுக்கு பொருந்தும், இஸ்லாத்துக்கு பொருந்தும், உங்கள் உலக கல்விக்கு பொருந்தும், நோய் ஆரோக்கியத்துக்கு பொருந்தும், உங்கள் வியாபாரம் தொழில் பொருளாதாரத்துக்கு பொருந்தும், உங்கள் அழகு இளமை எல்லாத்துக்கும் பொருந்தும். மேலே இருக்கிற உங்களை ஒரு நாள் அல்லாஹ் கீழே கொண்டு வருவான். கீழே இருக்கிற உங்களை ஒரு நாள் அல்லாஹ் என்ன செய்வான்? மேலே கொண்டு வருவான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். நபி அவர்கள் ஒரு ஒட்டகம் ஒன்றை வைத்திருக்கிறாங்க. சில ஹதீஸ்ல அதுக்கு பேர் அல்ஃபா அப்படின்னு பேர் இருக்குது, சில ஹதீஸ்ல அதுக்கு பேர் பைதா என்று பேர் இருக்கு. ரெண்டு விதமான பேரு ஒரு ஒட்டகத்துக்கு இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒட்டகம் எப்படி ரசூலுல்லாஹ் கட்டுக்கோப்பா வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க போருக்காக வேண்டி அந்த ஒட்டகத்தை வளர்த்திருக்கிறார்கள். அவ்வளவு ஒரு, அதாவது அந்த மதீனா நகரத்திலேயே இது மாதிரி யாரும் ஒட்டகத்தை வளர்க்க முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் அப்படி வளர்த்திருக்கிறாங்க. அது கூட யாராவது பந்தயத்திற்கு வந்தால் அந்த ஒட்டகத்தை யாரும் தோக்கடிக்க முடியாது. எந்த ஒட்டகத்தை கொண்டு வந்தாலும் சரி, பணக்கார ஒருத்த ஒட்டகத்தை கொண்டு வந்தாலும் சரி, ஏழை ஒருத்த ஒட்டகத்தை கொண்டு வந்தாலும் சரி, போர் வீரன் ஒட்டகத்தை கொண்டு வந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை தோற்கடிக்க அங்க யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நேம் ஸ்டாண்டர்டா வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க துனியால பார்க்கலாம். ஒரு நேரம் தடகள போட்டியில வந்து உசைன் போல்ட்னு ஒருத்தர், ஒரு இஸ்லாமியன், ஆளு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்? ஒரு 7 அடி உயரத்துல இருப்பான். அந்த நபர் வந்து தடகள போட்டியில வந்து இறங்குறான் அப்படின்னாலே தங்க பதக்கத்தை இலகுவா அவன் தட்டி பறிச்சுட்டு போயிருவான். மற்றவனா புரிஞ்சிடும், இவன் வந்துட்டா என்ன ஆச்சு, நம்ம ஜெயிக்க முடியாது, 2வது 3வது வேணா வரலாமே தவிர 1வது வர முடியாது. கட்டுத்தனமா ஓடக்கூடிய ஒரு மனிதர். ஒரு முறை ஒலிம்பிக் போட்டியில கலந்து கொண்டு ஒரே நாள்ல 9 தங்க பதக்கத்தை வென்றான். இங்க இந்தியா எத்தனையோ விளையாட்டு வீரர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புது. ஒலிம்பிக்ல ஒரு தங்கமாவது கிடைக்காதான்னு ஏங்குற இடத்துல இந்தியா இருக்குது. அவன் ஒரு தனி நபர் ஒரே நாள்ல ஒலிம்பிக்ல 9 தங்க பதக்கத்தை வென்று விட்டு சென்றான். அந்த வருஷம் அப்படி நடந்துச்சா? அடுத்த வருஷம் அவன் தோத்துட்டான். எவனுமே நினைச்சு பார்க்கல உசைன் போல்ட் தோப்பான் அப்படின்னு, யாருமே நினைச்சு பார்க்கல. உசைன் போல்ட் தோற்கடிக்கப்பட்டார். விளையாட்டு வீரர்கள்ல விஸ்வநாத ஆனந்த் சொல்லுவாங்க, செஸ்ல மிகப்பெரிய ஜாம்பவான். அந்த விஸ்வநாத ஆனந்த ஒரு ஆள் தோற்கடித்தார். சரி, அவரை தோற்கடித்தாரு, அவர் இன்னொருத்தர் தோற்கடிச்சார். இப்ப கடைசியா பிரக்ஞானந்தான ஒரு ஆளு, ஒரு நபர், ஒரு சிறுவன் தான் இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய செஸ் விளையாட்டத்தில் பெரிய ஆளா இருக்கிறாங்க. அதே மாதிரி குத்துச்சண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முகமது அலின்னு ஒரு நபர், ஒரு தலை சிறந்த ஒரு குத்துச்சண்டை வீரர், அவர் தோற்கடிக்கப்படுகிறார். அவரை தோற்கடித்தவர் தோற்கடிக்கப்படுகிறார். ஒவ்வொரு நபராக தோற்கடிக்கப்பட்டு யாருமே இந்த உலகத்தில் நீங்காத ஒரு இடத்துல தன்னை அழிக்க எவனுமே கிடையாதுங்கிற இடத்துல உயர்ந்த உச்சாணி கொம்பில் வாழ்ந்தவன் எவனுமே கிடையாது அப்படிங்கிறத நிதர்சன உண்மையில் அல்லாஹ் காட்டுகிறான். அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான், உயர்ந்தது எதுவுமே உயர்ந்து இருக்காது. காலச்சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழல விடுகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் இதுவரை தோல்வியை சந்திக்காத அந்த ஒட்டகம், ஒரு கிராமவாசி ஒருத்தர் வரார். ஏன் அந்த ஹதீஸ்ல கிராமவாசின்னு இடம் வருது தெரியுதா? இந்த கிராமவாசிகள் எதுலையுமே பக்குவம் கிடையாது.
பள்ளிவாசல வந்து அவர் சிறுநீர் கழிச்சிருவார். அவர் யாரா இருப்பார்? கிராமவாசி. ரசூல்லா கிட்ட கழுத்துல துண்டப்பட்டு இறுக்கி பணத்தை கேட்பாங்க. ரசூல்லா எவ்வளவு பெரிய ஆளு. ஒரு பக்கம் தூதருங்கிறத விட்டுருங்க, இன்னொரு பக்கம் ஆட்சியாளர்ல. ஆட்சியாளர் நிழல நெருங்க முடியுமா? ஒருத்த மீறி நெருங்கினோம்னா ஆட்சியாளர் நினைச்சு என்னன்னாலும் பண்ணலாம், கண்டதும் வெட்டி போட முடியும். நபி அப்படி செய்ய மாட்டாங்க, ஆட்சியாளர் அப்படி செய்ய முடியும். ஆனா அதை பத்தின எந்த கேருமே கிடையாது. அப்படி கேர் இல்லாம வந்து கழுத்துல துண்டை போட்டு இருக்கிற சூழாட்ட தர்ம பொருளை கேட்டவர்கள் உண்டு. அப்படியான கிராமவாசியில ஒருத்தர், அவர் என்னத்தை ஒட்டகத்தை வளர்த்துக்க போறாரு? எதுலயும் பக்குவம் கிடையாது, எதுலயும் ஒரு நாலேஜ் கிடையாது. அவர் ஒட்டகத்தை கொண்டு வராரு. அவர் ஒட்டகம் நபி ஒட்டகத்தை வென்று விட்டது. எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றம் சஹாபாக்களுக்கு. இவன் ஒட்டகத்தை தோக்க பிடிக்குதா, இவன் ஒட்டகமா ஜெயிச்சிருச்சு, நம்ம நபியின் ஒட்டகம் தோத்து விட்டதா அப்படின்னு. அவர் ரசூலுல்லாஹ் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் உயருகிற எந்த பொருளா இருந்தாலும் ஒரு முறை அல்லாஹ் தட்டி விட்டுருவான் கீழே. அல்லாஹ் என்ன செய்வான்? கீழே தட்டிடுவான். வளர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு அல்லாஹ்க்கு வேறுபாடு இல்லாம போயிடுச்சா இல்லையா? எதுவுமே வளரக்கூடாது. ஒன்று வளருதுன்னா அதை அல்லாஹ் தட்டி விட்டு கீழே தள்ளிடுவான். எல்லாவற்றையுமே உலகத்தில் பலகீனம் குறைகள் இருக்கிறதுங்கிறத காட்டிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹு சமது, அல்லாஹ்தான் குறைகளற்றவன் தேவைகளற்றவன் என்பதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னை எவனும் தட்டி விட முடியாது, என்னை எவனும் கீழே தள்ள முடியாது, என்னை எவனும் அழிக்க முடியாது, என்னை எவனும் தோற்கடிக்க முடியாது. நான் சமதுங்கிறத அல்லாஹ் காட்டிக்கிட்டே இருக்கிறான். என்ன தவிர எவனா இருந்தாலும் சரி வளர்ந்துகிட்டே இருப்பானா கீழே தள்ளி விட்டுருவேன். நபி பத்ர் காலத்துல வீரதீரமாக சண்டையிட்டார். அவரை யாருமே நெருங்க முடியாதுங்கிற இடம் இருந்துச்சு, அப்படித்தானே? உஹது பல களத்துல பல் உடைக்கப்பட்ட நிலையில கிடந்தார். இது உண்மையா இல்லையா? கிடந்துச்சு. எந்த நபரை நீங்க எடுத்துக்கங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், நெருப்பு குண்டத்தால் வேதனையிலிருந்து காக்கப்பட்டவர். எல்லா நேரத்திலும் கிடையாது, எல்லா நேரத்திலும் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து அகப்பட்டவர், தப்பித்தவர் கிடையாது. பல சோதனைகளை அவரும் தாங்கிக் கொண்டார். அல்லாஹ் சொல்கிறான், இதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின், பல கட்டளைகளை கொண்டு அல்லாஹ் இப்ராஹிமை சோதித்தான். ஃபஅத்தமுஹுன்ன, எல்லாவற்றையும் அவர் பரிபூரணப்படுத்தினார். எவ்வளவு சோதனை தெரியுமாங்கிறத அல்லாஹ் காட்டுறான். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவன் நெருப்பு குண்டத்துல காப்பாத்தி பூ போல கொண்டு வந்து எல்லாம் இறக்குற மாதிரி எல்லா இடத்துலையும் விடலைங்கிறோம். எல்லா இடத்தையும் அப்படி பண்ணிருக்கணும்ல. பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் காப்பாத்தி உடனே பூவா மாத்தி அதை வந்து குளிர்ந்த இடமா மாத்தி பிரச்சனையா தராமையா கொடுத்தேன் கிடையாது. அந்த இடம் மட்டும்தான் அவருக்கு அப்படி இருந்துச்சு. மற்ற எல்லா இடமும் ஒரு நரக மாதிரி தான் அனுபவிச்சார். எல்லாத்தையும் கடும் வேதனையில் இருந்தார். அப்ப அல்லாஹ் எதையெல்லாம் உயர்த்துறானோ அதையெல்லாம் தாழ்த்துவோம். இப்லீஸுக்கு ஒரு உயர்வு இருந்தது, ஒரு தாழ்வு இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு உயர்வு இருந்தது, தாழ்வு இருந்தது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மறு உயர்வை பெற்றாங்க. இப்லீஸ் மறு உயர்வை பெறல. காரணம், அவன் அல்லாஹ்விடத்தில் பணிவை காட்ட மறுத்து விட்டான். அவன் இறைவன் சொல்லுகிறான், மனிதர்களுக்கு மத்தியில் படைப்புகளுக்கு மத்தியில் காலச்சக்கரத்தை அல்லாஹ் சுழல வைக்கிறான். நீங்க உயர்ந்து இருக்கிறீங்களா, ஒரு நாள் கீழே வருவீங்க. நீங்க கீழே இருக்கிறீங்களா, ஒரு நாள் மேல போவீங்க. அவ மேல போறோங்கிறதுனால அந்த கர்வமும் இருக்கக்கூடாது, கீழே வர்றோங்கிறதுனால அந்த தளர்ந்து விடக்கூடிய சோர்ந்து போகக்கூடிய அந்த எண்ணமும் வந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில், எதிரிகளும் காயப்பட்டார்கள் நபியே நீங்களும் காயப்பட்டீர்கள் என்று சொல்லி, இப்படித்தான் நாம் காலச்சக்கரத்தை சுழல விடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஹெர்குலிஸ் ஒரு மன்னர், அவர் தான் ரோமபுரி பேரரசை, அதாவது அன்றைக்கு பாரசீக பேரரசை ஆட்சி செய்த பிரம்மாண்டமான அரசர். அவர்கிட்ட நபி கிட்டத்திலிருந்து கடிதம் வருது. இங்க எப்போ ஹுதைபியா உடன்படிக்கை முடியுதோ ரசூலுல்லாஹ் அடுத்த தாவாவை வந்து பறந்து விரிந்த இடத்துக்கு கொண்டு போறாங்க. எல்லா நாட்டு அரசர்களுக்கு கடிதத்தின் மூலம் அனுப்புறாங்க. ஹெர்குலிஸுக்கு கடிதம் வருது. அவருக்கு சரியான கோபம். நம்ம ஆட்சியை கவிழ்த்து விடக்கூடிய அளவுக்கான லெட்டர் இந்த பயங்கரமான காரியத்தில் இருக்கு. லெட்டர்ல என்ன இருக்கு? நான் தூதர் எனக்கு கட்டுப்படுறேன், ஆட்சியை கொண்டு வந்து கூடுன்னு கேட்கிறார் அவர். அந்த நிலத்தை அந்த வார்த்தைக்கு அர்த்தம். உடனே அந்த ஏரியால இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்க்கு நெருங்கிய நபரை அழைக்கிறாங்க. அபு சுஃபியான் இருக்கிறார். அப்போ அவர் இஸ்லாத்தில் இல்லை. அவரை பிடிச்சி கேட்கும் போது, போர்க்களத்தில் உங்களுக்கு எப்படி வெற்றி வருகிறது? அப்போ அபு சுஃபியான் ஒரு வார்த்தை சொல்கிறார், கிணற்று வாளியை போன்று. ஒரு முறை அவர் வெல்வார், ஒரு முறை நாங்கள் வெல்வோம். உண்மையில எல்லா முறையும் இஸ்லாமிய அணிக்கு தான் வெற்றி, அது மாற்றம் இல்லை. ஆனால் தோல்விக்குரிய எல்லா சுவடுகளும் முஸ்லிம் அணிகிட்ட இருந்துச்சு. பத்ர் அணியில எவ்வளவு பெரிய வெற்றி, உஹது காலத்துல அப்படி ஒரு வெற்றி வரல. ஹந்தக்ல எப்படி ஒரு வெற்றி, ஹுனைன்ல அப்படி ஒரு வெற்றி வரல. ஹைபர்ல எப்படி ஒரு வெற்றி, தபுக்ல அப்படி வரல. எல்லாம் கிணற்று வாளிதான். அங்க ஒரு முறை வெற்றி, இங்க ஒரு முறை வெற்றி என்று மாறி மாறி வருகிறது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, இதை அடையாமல் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எதை அடையாமல்? தியாகம் வந்திருக்கு, இன்னொன்னு வேற ஒண்ணு விட்டுட்டீங்களே.
தியாகம் இருக்கு, வேற என்ன இருக்கு? பொறுமையா நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா? பொறுமைதான். லாக் பண்ணிடலாமா? சரி, அது பொறுமைதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆல் இம்ரானுடைய 142வது வசனம், அம் ஹசிபத்தும் வாங்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். சூரா ஆல் இம்ரானினுடைய 142வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிர். உங்களில் தியாகிகள் யார் என்பதை நாம் அடையாளம் காட்டுவோம், உங்களில் பொறுமைசாலிகள் யார் என்பதை நாம் அடையாளம் காட்டுவோம், அதற்கு முன்னால் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? நடக்காதுங்கிறான். எப்படி சொர்க்கம் கிடைக்காதுங்கிறான்? நான் தியாகம் செய்ய மாட்டேன், நான் பொறுமையாகலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தனை அவனை தூக்கி நான் சொர்க்கம் கொடுக்கறதா இல்லைங்கிறான். உலகத்தில் நீ எதையாவது எனக்கு நீ அர்ப்பணம் செய்யணும், எதையாவது கொடு, உன் நேரத்தை கொடு, உன் பொருளாதாரத்தை கொடு, உன்னுடைய உயிரை கொடு, உன்னுடைய வாழ்க்கையை கொடு, எதையாவது நீ எனக்கு கொடுக்கணும். நான் எதையுமே தரமாட்டேன் அப்படின்னா உனக்கு நான் சொர்க்கம் தரமாட்டேன். சரி, நீ எதையுமே தரலையா, நான் சிலதை தரேன். உனக்கு என்ன தருவேன்? நோயை தருவேன், வறுமையை தருவேன், கஷ்டத்தை தருவேன், மனவேதனையை தருவேன். உன்னை சுத்தி உள்ளவன்லாம் உன்னை வெறுப்பான், பகைப்பான், பல்வேறு வகையான அட்டி உதைகளுக்கு ஆளாக்குவேன். இப்ப நீ எதுவுமே தர வேண்டாம், நீ பொறுமையா இருங்க. ஒண்ணு நீ தந்திருக்கணும், நீ தரல, இப்ப நான் தரேன். நான் தரது நீ என்ன பண்ணு? அக்செப்ட் பண்ணு, அதை ஏத்துக்க. அல்லாஹ் தானப்பா கொடுத்தான், அந்த இளமையை அல்லாஹ் கொடுத்தான், இப்ப முதுமையை கொடுத்துட்டான். அந்த நோயை, அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான், நோயை கொடுத்துட்டான். அந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான், இப்ப என்ன பண்ணிட்டான்ல, வறுமையை கொடுத்தான் என்று அதை ஏற்றுக்கொள். நீ ஏற்றுக்கொள்ளவும் மாட்ட அப்படின்னா உனக்கு சொர்க்கம் கிடையாதுங்கிற வரலாறுகள்ல பல செய்திகளை பார்க்கலாம். நேரத்தினுடைய அருமையில் ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லி நம்ம நிறைவு செய்யறோம். இது பெரிய செய்தி தான், சிம்பிளா சொல்லிடுறோம். பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு 3 பேர் இருந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் வழுக்கை தலை உடையவர், இன்னொருவர் வெண்குஷ்ட நோயாளி, இன்னொரு குருடர். 3 பேருக்கும் நோய், உடல் ரீதியா பலகீனம், வறுமையில் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அந்த 3 பேரை சோதிக்க நாடி ஒரு வானவர் அனுப்புறான். அவர் மனித உருவத்துல வராரு. வந்தவர் என்ன பண்றாரு? வழுக்கை தலை அவர்கிட்ட, வெண்குஷ்ட நோயாளி, குருடர், 3 பேர்ட்டையும் கேட்கிற பொதுவான கேள்வி, உங்களுக்கு என்ன தேவை? இல்ல எங்களுக்கு தலைமுடி நல்லா இருந்தா நல்லா இருக்குங்கிறார் அவரு, தோல் நல்லா இருந்தா நல்லா இருக்குங்கிறார் இவரு, கண்ணு தெரிஞ்சா நல்லா இருக்குங்கிறார் இவர். அது கொடுக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய உதவியால். அடுத்து உங்களுக்கு என்ன செல்வம் பிடிக்கும்? அவர் கேட்கிறார், எனக்கு ஒட்டகம்னா பிடிக்குங்கிறார் வழுக்கை தலை உள்ளவர். வெண்குஷ்ட நோயாளி ஒருவேளை வழுக்கை தலை உள்ளவர் மாட்டை கேட்டிருப்பார், கொஞ்சம் மாத்தி கூட நம்ம சொல்லியிருக்கலாம். வெண்குஷ்ட நோயாளி ஒட்டகத்தை கேட்பார் அல்லது மாட்டை கேட்பார். குருடர் என்ன கேட்கிறார்? எனக்கு ஒரு ஆடு வேணும். 3 பேருக்குமே சினை உள்ள பிராணி கொடுக்கப்படுது. அடுத்து குழந்தை பிள்ளை குட்டியை போடுற மாதிரி. பிறகு கொஞ்ச காலம் கழிகிறது, ஏராளமான பண்ணைகளை வளர்க்கிற இடத்துக்கு 3 பேர் வந்துட்டாங்க. ஒட்டக பண்ணை, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை. இதே மனிதரை அல்லாஹ் மறுபடியும் அல்லாஹ் அனுப்புறான். இந்த வானவரை மீண்டும் மனித உருவத்தில் அல்லாஹ் அனுப்புகிறான். இப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா?
நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தோம்ல, எனக்கு நீ என்ன கொடுப்பேன்னு கேட்கிறான். இதான் அடிப்படை. அந்த மனிதர் போறார், போய் அந்த அடியார்கள்ட்ட கேட்கிறாங்க, அடியார்களே நான் ஒரு வழிபோக்கு நான் இருக்கிறேன், ஊருக்கு போகணும், ஒரு இரவல ஒரு ஒட்டகத்தை தரியா அப்படின்னு அவர்கிட்ட, இவர்கிட்ட வந்து மாடு, இவர்கிட்ட வந்து ஆடை கேட்கிறாரு. இந்த ஒட்டகம் உள்ளவர் சொல்றாரு, இல்ல நான் தரமாட்டேன். என்னப்பா தரமாட்டேங்கிற, கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. இல்ல கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்பதான் எடுத்த எடுப்புல அல்லாஹ் எப்போதுமே அருளை நினைவுபடுத்துவதே கிடையாது. முதல்ல அல்லாஹ் தியாகத்தை கொடுமா, கொடுக்க மாட்டேன்னா இப்ப பேச வேண்டிய விதத்தில் பேசணும். இவர் அடுத்து பேசுறாரு, உன்னை எனக்கு நல்லா தெரியும், நீ வெண்குஷ்ட நோயாளி தானே, ஒரு உலகத்தை நீ எவ்வளவு வறுமையில இருந்தா எனக்கு தெரியாதா அப்படின்னு இப்படி பேசி அதை கேட்கிறார். நான் வெண்குஷ்ட நோயாளியா, நான் வழுக்கத்திலையா, எனக்கெல்லாம் அப்பம்பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து எனக்கு இப்படிதான் தோல் இருக்கு, இப்படிதான் முடி இருக்குன்னு அவர் தன்னை இஸ்லாகித்து பேசுகிறார். வந்த வானவர் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் சொன்னது பொய்யாக இருக்கும் என்றால் நீங்கள் பழைய நிலையில எப்படி இருப்பீங்களோ அப்படியே அல்லாஹ் உங்களை ஆக்கட்டும் அப்படின்னு போயிட்டார். பழைய நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தா அதுல இருந்து எதையாவது கேட்பானே, எதுக்கு அல்லாஹ் சாப்பிடவா போறான்? கிடையாது. நீங்க அல்லாவுக்காக கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களான்னு அல்லாஹ் பார்ப்பான். நீங்க கொடுத்துட்டீங்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க. நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அல்லாஹ்வால் நீங்கள் மாட்டி விடுவீர்கள். அதே குருடர்கிட்ட கேட்கப்படுது. அவர் சொல்றாரு, இந்த கணவாய் மத்தியில் இருக்கிற எல்லா ஆடுகளுமே அல்லாஹ் கொடுத்தது, நீங்க எதனாலும் எடுத்துக்கங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நான் எதுவுமே திருப்பி உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், இரவல்னு சொல்லி எடுக்காதீங்க, தாராளமா அன்பளிப்பா எடுத்துட்டு போங்க, என்ன இருப்பது, ஒண்ணுமே இல்லாத என்ன ஜீரோல இருந்தவன் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து உட்கார வச்சான், பண்ணையார உட்கார வச்சிருக்கான்ல, நாளைக்கு இதை விட மேல இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு போவான், நீ எவ்வளவு நாள் எடுத்துக்கங்கிறார். வந்தவர் சொல்றாரு, நான் அல்லாவின் புறத்திலிருந்து வந்த வானவர், உங்களை சோதிக்க அல்லாஹ் நாடினான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததில் மென்மேலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். இறைவனுடைய எதிர்பார்ப்பு என்பது எங்கனாலும் எந்த சூழ்நிலையிலாலும் அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். ஒரு முசாஃபிர் மூலமாக, ஒரு வழிபோக்கர் மூலமாக, ஒரு ஃபக்கீர் மூலமாக, ஒரு மிஸ்கின் மூலமாக, யார் மூலமாக வேண்டுமானால் நாம் சோதிக்கப்படலாம். அதை உணர்ந்து நம்மால் முடிந்த சில உதவிகளை செய்து அல்லாஹ்வுக்கு தியாக உணர்வோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக இருப்போம். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை காலை அந்த கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி இருக்கிறது. சரியாக 8:30 மணி அளவில் காலை இங்கிருந்து வாகனம் புறப்படுகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை